ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் நம்ம ஜானகி பஞ்சாயத்தில் வச்சு சபதம் எல்லாம் சொன்னாலுமே வீட்டுக்கு வந்தோடனே பார்வதியை நம்ம ரகுராம் கிட்ட இது வரைக்கும் நாங்கள் உங்களை எதிர்த்தே பேசினதில்ல, இவ்வளோ நேரம் ஆகிய நீங்கள் மௌனத்தோட இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சிவராமனே முறையாக ரகுராம எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா நீங்கள் இப்படி இருந்தால் சரி வராது, ஒழுங்காட்டு உண்மை என்னன்னு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு புரியும்னு சொல்லும்போது நம்ம ரகுராமோ இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் ரகுராம் குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஜானியோட சபதத்தினால கதிரோட அம்மா யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. அதே சமயத்தில் சிவராமன் ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது செம அதிரடியாக ஜானகி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி வெளிப்படையாக அந்த இடத்துல சொல்ல போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பஞ்சாயத்தில் வச்சு புவனேஸ்வரி இவ்வளோ பெரிய பழிய போடும்போது ரகுராம் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஊரில் உள்ள பெரியவங்களும் என்னையா உங்கள் மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுறாங்க, நீங்கள் இன்னும் அமைதியாக இருந்தால் சரியே வராது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. அதில் அவங்க அப்பா எல்லாரும் சொன்னது அப்படியே அழுதுகிட்டு சொன்னதுக்கு எல்லாமே நம்ம ரகுராமுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நம்ம இந்த இடத்துல எந்த உண்மையே சொல்ல முடியாது, அவங்க ஏதாவது பழி போட்டாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் ரகுராம் இருக்கும்போது இதை கவனிச்சுட்டு இருந்த நம்ம ஜானகியை எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய பழியை இவங்க மேலே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனாவை எதிர்த்து நிற்கும் போது புவனாவும் என்ன ஜானகி நீ பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய ஆதாரத்தை நான் கண் முன்னாடி நிற்க வச்சுருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்நேரம் உன் ஹஸ்பண்ட் ரகுராமே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது நம்ம ஜானகியை முறையாக புவனாவை எதிர்த்து நின்று அப்படியே ரகுராமுக்காக ஆதரவாக இருந்து எப்படி இருந்தாலுமே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துல நான் நிரூபிக்க தான் செய்ய போகிறேன், இது இந்த ஜானகியோட சத்தியமான சபதம்னு சொல்லலாம் அப்படின்னு ஜானகி பஞ்சாயத்தில் வச்சு சொல்லும்போது புவனாவும் ஒரு உறுதியோடு இருக்காங்க. அப்படியே பசுபதி கிட்ட பார்த்தீங்களான்னா என்றைக்குமே எப்போவுமே ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் இந்த ரகுராம், இன்னைக்கு எவ்வளோ அமைதியாக இருந்தால் இதுலேருந்தே தெரியலையா ரகுராமுக்கு மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்னு, இந்த வாட்டி நம்ம போட்ட பிளான்லேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரமணி பாட்டியை ரகுராம் கிட்ட பாத்தியாப்பா உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ உடஞ்ச உடனே நான் சங்கடப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மாயாவும் ஜானகிட்ட பெரியம்மா நீங்கள் எதை நினச்சா வருத்தப்படாதுங்க, இதுவும் இந்த புவனேஸ்வரியோட சூழ்ச்சி வேலையாக தான் இருக்கும், அவள் தான் வேணும்னு இப்படி செய்திருப்பா, நம்ம பெரியப்பாவை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும் இதாண்டா சரியான சான்ஸு, எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே நம்ம இதை விடக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி ரகுராம் கிட்ட போய் என்ன இத்தனை நாளாட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி வேஷமாக போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ தான் உங்களோட சாயம் எல்லாமே வெளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரகுராமுக்கு மேலே தான் தப்பு இருக்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த குற்றமும் செய்யலைன்னா நீங்கள் அதை எதிர்த்து பேசலாமே, இவ்வளோ அமைதியாக இருக்கும்போதே ஏதோ ஒரு தப்பான விஷயத்த நீங்கள் செய்திருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது. எப்போவுமே எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும், குடும்பமானத்தை காப்பாற்றணும்னு பேசிட்டே இருப்பீங்க, இப்போ என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமை எதிர்த்து பார்வதி கேட்கும்போது ரமணி பாட்டியை என்ன பார்வதி அவனே ஏதோ ஒரு வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கா, அவன்கிட்ட போய் இப்படிலாம் பேசுவியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் படும்போது நம்ம ரகுராமோ இனிமே இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம சிவராமனும் என்னன்னா பார்வதி கேட்குறல்ல என்ன தப்பு இருக்குது, பார்வதி கரெக்டாக தானே கேட்டுட்ருக்கா, நீங்கள் வாயை திறந்து ஏதாவது ஒரு பதில் சொன்னால் தானே எங்களுக்கும் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு எந்த அர்த்தமும் இல்லை, ஆனால் அதுக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறது சரியே கிடையாது, இந்த விஷயத்துக்கு மேலே என்ன பிரச்சனை ஆச்சு, சிவரஞ்சனின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் தான் எனக்கும் தீர்ப்பெல்லாம் சொல்கிறதுல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவராமன் முறையாக ரகுராமை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ரமணி பாட்டியும் என்ன சிவா ரகுவை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க, ரகுவை பற்றி உனக்கு தெரியாத விஷயம் உண்டா, அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி தடுக்கும் போது நம்ம சிவராமனும் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ரகுராமோ இனிமே இந்த வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது, எதுனாலுமே இது என்னோட தனிப்பட்ட விஷயத்தை சம்மந்தப்பட்டது, அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எதுவும் அவசியம் இல்லைன்னு ரகுராம் அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சும்மாவே பார்வதி ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க.
இப்போ நேரடியாக சிவராமன் கிட்ட வந்து பார்த்தீங்களா, இங்கே நடக்கிறத பார்த்தீங்களா, ஒரு நாளாவது உங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் போயிருக்காங்களா, அப்போ அவங்க மேலே தப்பு இல்லாமலா அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும், இதுலேருந்தே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, தீர்ப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை நம்ம சிவராமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிவராமனுக்கே மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துட்டு, ஏன் தான் அண்ணன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, அப்படி என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட, ஏங்க நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க, இதெல்லாம் புவனேஸ்வரோட சூழ்ச்சி வேலை தான் எனக்கு நல்லாவே புரியுது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரகுராமும், ஜானகி எனக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகி, என்னங்க பேசுறீங்க நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க வந்து எனக்கு என்னைக்குமே துரோகம் நினைச்சது கூட கிடையாது, அப்படிப்பட்ட நீங்க இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னதான் இருந்தாலும் புவனேஸ்வரி இந்த மாதிரி பண்ணிட்டால, இவளை வந்து எதிர்த்து அந்த ஜீவா யாரு அப்படிங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சு தான் தேருவேன், அதே சமயத்துல சிவரஞ்சனி பத்தின உண்மைகளும் நான் கண்டுபிடிச்சு பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிக்க தான் வைக்க போறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் கொஞ்சம் சங்கடப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனிச்சு நம்ம ஜானகியும், உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி உண்மைகள் ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லும்போது ரகுராமோ, எனக்கு பத்தி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு போதும் ஜானகி அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல அமைதியாவே இருக்காங்க. நம்ம ஜானகி டென்ஷனாக இருக்கிறத கவனிச்ச மாயாவும், என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு கேட்கும்போது, அந்த உண்மையை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதுங்க, நான் கதிர் சீனுமா எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு உறுதியாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரி கீழே இருக்கக்கூடிய ஜீவாவும் எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு, கண்டிப்பாக நான் தான் வந்து ரகுராமையோட பையன், அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிரோ ஏற்கனவே அனாதை பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி சொல்லும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து சிவரஞ்சனி யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சிவரஞ்சனி எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளும் வருது. அங்கே உள்ளவங்க எல்லாருமே தீர்ப்பு வழங்குறதுக்காண்டி கூடும்போது நம்ம சிவராமனோ ரகுராம் கிட்ட, உங்களுக்கு சார்பாட்டி ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கா, நீங்கள் இதில் ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரகுராம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்படியே அமைதலாகவே இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பமான எதுவுமே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் மாயாவும் ஜானகி எல்லாருமே சேர்ந்து அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அறிந்த பிறகு அப்படியே ஷாக் ஆகியிருக்காங்க. அப்போ சிவரஞ்சனிங்கிறது கண்டிப்பாக நம்ம ரகுராமோட தங்கச்சி முறைக்கு வருதா, அப்போ கதிர் தான் நம்ம தனாவோட மொர பையனா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஜானகிக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக அந்த புவனேஸ்வரி செய்த ஒரு செயல்னால நம்ம கதிரோட அம்மா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அதே சமயத்தில் ரகுராம் அப்பா நினைவு நாளில் நிஜமாவே பேரன்னா உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னது எல்லாமே உண்மையாக தான் ஆக போகுதுன்னே சொல்லலாம்.